திருப்புவோம். ஆண்டோடைய வேதத்தின் மகத்துவத்தை நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய மகத்துவத்தை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயங்கள், நம்முடைய செவிகளை ஆண்டவர் திறப்பாராக. சங்கீதம் 119 அதன் 113வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சங்கீதக்காரன் வேதத்தை தன்னுடைய ஆகாரமாக்கிக் கொள்ள, வேதத்தை தன்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாற்றிக்கொள்வதற்கு அவன் எடுத்திருக்கிற வழிமுறைகளை பாருங்க. ஒன்று, அவன் என்ன செய்திருக்கிறானா, தன்னுடைய வீண் சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்திருக்கிறாராம். கவனியுங்கள், நாம் எல்லாரும் வேதத்தின் மேலும் பிரியமாயிருப்போம், நம்முடைய வீண் சிந்தனைகள் மேலும் பிரியமாயிருப்போம். வேதத்தை நாம் யாரும் வெறுக்க மாட்டோம், எல்லாரும் வேதத்தை நேசிப்போம், வேதத்தில் பிரியப்படுவோம். ஆனால் மற்ற பிரியத்தோடு இணைத்து வேதத்தையும் நாம் நேசிப்போம் என்றால், பிரியப்படுவோம் என்றால், ஏதாவது ஒன்று தான் பலன் தரும். எதுதான் பலன் தரும் என்றால், வீண் சிந்தனை தான் பலன் தரும். ஆகவே தான் சங்கீதக்காரன் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு சொல்லுகிறார், வீண் சிந்தனைகளை முதல்ல நான் வெறுப்பேன், அதை அருவருப்பேன், அதற்கு பிறகு உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருப்பேன். வசனத்தை கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். சிந்தனைகளை வெறுப்பேன் அப்படின்னு சொல்லல, வீண் சிந்தனைகளை வெறுப்பேன். ஏன் நாம் அழுத்தமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த காலகட்டத்திலே இந்த தேசம் எங்கிலும் ஒரு 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 பழக்கம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கே அது கற்றுக் கொடுக்கிறார். யோகா என்பதுதான் அதன் 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 அர்த்தம். அது என்ன செய்வார்கள் என்றால், சிந்தனைகளையே காலி பண்ணிடணும். எதையும் யோசிக்க கூடாது, எதையுமே மனசில் வைக்க, மனசை பிளைன் பண்ணிடணும், அது மனசை விட்டு சுத்தமாக காலி பண்ணிடணும். சிந்தனைகளை எடுத்து போட பைபிள் சொல்லலை. வீண் சிந்தனைகளை வெறுத்து, சிந்தனை இல்லைன்னா நம்ம பைத்தியக்காரன். சிந்தனைகள் வேண்டும், நல்ல சிந்தனைகள் வேண்டும், நல்ல யோசனைகள் வேண்டும். சிந்தனை நல்லதே, ஆனால் அந்த நல்ல சிந்தனைக்குள் பிசாசு எதை புகுத்தி விடுவான்? வீண் சிந்தனைகளை புகுத்தி விடுவான். இந்த காலகட்டத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக நேரத்தில் நாம் எழும்ப முடியாமல் போகிறது. இப்படிப்பட்ட ஆராதனைகள் எழும்புறதுனால அது நம்முடைய சிந்தனைகளை மங்க பண்ணி விடுகிறது. அது நம்மை தூங்கி விழ பண்ணுகிறது. நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணமே இந்த பொல்லாத கிரியைகள் தான் நம்மை தடுக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த பொல்லாதவைகள் தைக்கப்பட்டு, ஹல்லேலூயா, தேவாராதனை எழும்புவதாக, கர்த்தரை துதிக்கிற துதி எழும்புவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீண் சிந்தனைகளை முதல்ல நான் வெறுப்பேன், வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுவேன். எந்த வீண் சிந்தனைகளை தேவன் எதிர்த்தாரோ அதை நாம் எதிர்க்க வேண்டும். எல்லா சிந்தனைகளையும் நாம் எதிர்த்திடக்கூடாது. எல்லா சிந்தனைகளும் நல்ல சிந்தனைகள். ஆனால் தேவன் எதை குறிப்பாக எதிர்த்தாரோ அந்த சிந்தனைகளை நாம் எதிர்க்க வேண்டும். அநேக காரியங்களை இதிலிருந்து உங்களோடு பேச முடியும். ஆனால் தேவன் எனக்கு சபைக்கென்று தந்த 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். கவனியுங்கள், நாம் எதை முதலாவது வெறுக்க வேண்டும் என்றால், தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு கேட்ட பிறகு, அதற்கு பிறகு அந்த பாவத்தை பற்றின யோசனை நம்மை விட்டு போக வேண்டும். வாசிங்க பார்க்கணும், லூக்கா 5வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 5:22. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? வாசிங்கள் 23. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த சம்பவம். ஆண்டவர் ஒரு சிந்தனை அருவருக்கிறார், ஆண்டவர் ஒரு சிந்தனை வெறுக்கிறார். அந்த சிந்தனை நாம வெறுக்க வேண்டும். அதான் வீண் சிந்தனை. இயேசு திரளான ஜன கூட்டத்திற்கு நடுவில் நின்று போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். வீடு நிரம்பி இருக்கிறது. அந்த நிரம்பி இருக்கிற நேரத்தில் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை அப்படியே அறையை உடைத்து உள்ளே இறக்குகிறார். உள்ளே வந்த உடனே ஆண்டவருக்கு ஆச்சரியமாயிற்று. பரவாயில்ல, இவ்வளவு விசுவாசத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு திமிர்வாதம் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் எல்லாரும் போதனை கேட்கிறாங்க. எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? அவனை நீங்க எழுப்பல, அவ இன்னும் பாவ மன்னிப்பு கேட்கல. ஆனால் 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து சொல்றாரு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஏளனமாய் போய்விட்டது, எல்லாருக்கும் நகைச்சுவையாய் போய்விட்டது. அப்படியானால் எல்லாரும் சும்மா பொழுதுபோக்குக்காக வசனத்தை கேட்கிறாங்க. சிந்தனையிலோ ஆண்டவரை அங்கீகரிக்கல, சிந்தனையில் அவரை ஆண்டவர் என்று அங்கீகரிக்கல.
ஒரு மனுஷன் பேசுறாரு, பரவாயில்ல, எல்லாம் கூட்டம் இருக்கு, நாம இருந்துக்குவோம் என்று இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இயேசு சொல்லிக்கிட்டு அப்படி அதை உற்றிருந்திருக்கலாம். நீ என்ன யோசித்தா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கலாம். இல்லை, ஆவிக்குரிய போராட்டமே எங்கே தான் இருக்கிறது? சிந்தனையில தான் இருக்கிறது. அடுத்தது இவனை எழுப்ப வேண்டும் என்றால் முதலாவது இவங்க சிந்தனைகள் எல்லாம் சொல்லி இதன் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவருடைய வாய் சும்மா இருக்கல, நமக்காக பேசினது. என்ன பேசினார்? எழும்பி கேட்கிறார், என்னப்பா யோசிக்கிறீங்க, ஏன் இப்படி யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவர்கள் சிந்தனைகளை அறிந்து என்ன யோசித்தாங்க? இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? ஆண்டவர் தானே மன்னிக்க முடியும். இவன் ஆண்டவரா? அவர் ஆண்டவர் தான். இயேசு என்கிற மனித ரூபத்தில் நிற்கிறார். அதை இவர்களால் அங்கீகரிக்க முடியல. பாவத்தை உனக்கு மன்னிக்கிறேன் அப்படின்னார். நான் இன்றைக்கு உட்கார்ந்து யோசித்தேன், பிள்ளைகளே, நாம என்ன யோசித்துட்டு இருப்போம்னா பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க முடியாது, நமக்கு தெரியும். ஆனால் நாம் நிறைய நேரத்தில் யோசிக்கிற என்ன யோசிப்போம்னா, நம்முடைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது, இது பிசாசின் கிரியை அப்படின்னு வியாதிகளுக்கெல்லாம் பிசாசுக்கு கனத்தை கொடுத்து விடுவோம். நாம் கவனத்தோடு, ஆண்டவரே இந்த வியாதி வந்திருக்கிறது, பிசாசு தான் வியாதியை கொண்டு வரும் உண்மை, ஆனால் என்னிடத்தில் என்ன மறைவாக இருக்கிறது, எனக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று பாவத்தை குறித்து ஒரு கவனம் நமக்கு இருக்கும் என்றால் வெளி பார்வையில் படுகிற பாவத்தை எல்லாம் நம்ம விட்டுருவோம். தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நமக்குள்ளால இருக்கும். அந்த காரியங்களை கவனமாக கவனித்த ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டால், பிள்ளைகளே, தேவன் பாவத்தை நமக்கு வெளிப்படுத்தி அதை நமக்கு மன்னித்து நம்முடைய நோய்களை நமக்கு சுகமாக்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே எல்லாம் முடிந்ததாம், எல்லாம் முடிந்தது. ஆனால் ஒவ்வொரு நாள் கிறிஸ்துவோடு நடப்பது என்றால் என்ன? ஒவ்வொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, ஆண்டவர் இதே வந்துச்சுப்பா, என்ன வந்துச்சு எனக்கு சொல்லித்தாங்க என்று அவரோடு பேச வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். அப்போது அவர் சொல்லித்தரும். மற்றபடி நாம என்ன யோசிப்போம்? ஆமா ஆமா, இந்த வியாதிக்கெல்லாம் பெரிய பாவம் இருக்க போகுது பாருங்க, அப்படி யாரா சொன்னா நம்ம பரியாசம் பண்ணுவோம். இதெல்லாம் சும்மா ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா முடிஞ்சிடும். மாத்திரை வாங்கி சாப்பிட்டா முடிஞ்சிடும். ஆனால் அடுத்த சீசனுக்கு அது வரும். சில வியாதிகள் இயல்பாகவே இருக்கிறது, வியாதியை இல்லாமல் நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் சில கொடிய வியாதிகள், இது திமிர்வாதம் என்றால் அவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே விடலை. பாவம் அவனை எப்படி படுக்க வைத்து விட்டது. பாவத்தை மன்னித்து விட்டு தான் நான் சொல்றார், எழும்பி நட. பாவத்தை மன்னித்தார், அதோடு முடியலை. பாவத்தை மன்னித்த உடனே ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாருடைய சிந்தனைகளும் அவனுக்கு விரோதமாக இருக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு நன்மை நடக்குது, பாவத்தை மன்னிச்சான்னா மன்னிக்காட்டி அவனுக்கு நன்மை நடக்கிறதே பரவாயில்ல என்று கைதட்டி அவனை பாராட்டி இருக்க வேண்டுமே? இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம உயர்த்துகிறார் என்றால் நமக்கு தேவன் மட்டும்தான் ஆதரவாக இருக்க முடியுமே தவிர வேறு எல்லாரும் நமக்கு எதிராக இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆனால் நாம் வேண்டுமென்றால் தெரிந்து கொள்ளலாம். ஜனக்கூட்டத்தோடு நிற்கலாம், தேவனோடு நிற்கலாம். ஜனக்கூட்டத்தோடு நின்றால் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், திமிர்வாதமாக தான் இருக்கும். ஆனால் அதை விட்டு எங்கே சேர்ந்துட்டான்னா கர்த்தரோடு சேர்ந்து கொண்டான். ஆண்டவருக்கு தெரியும், எவன் ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ, எவன் ஒருவன் அவனுடைய திமிர்வாதத்தை விட்டு எழுந்திருக்கிறானோ, அவனுடைய நிலைமை ஹல்லேலூயா மற்றவர்கள் மிக அதிகமாக விமர்சிக்கப்படும். நான் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களுக்காக அவர் பேசுகிறார். ஆண்டவருக்காக பேசலை, அவனுக்காக பேசின. பிள்ளைகளே, தேவன் உங்களை சுகமாக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆமென், நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது, மற்றவர்கள் எல்லாம் வீண் சிந்தனையோடு நம்மை விமர்சிப்பார்கள், நாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டும் என்று யோசித்தால் நாம் பிழைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. என்னன்னு தெரியல, சபைக்காக பேச ஆரம்பிக்கும் போது பல வியாதிகள், நம்முடைய பாவம் பெரிய பாவங்களாக இருக்காது, சில அருவருப்பு நமக்குள்ளால் இருக்கும். அநேக அருவருப்புகள் நமக்கு வியாதியை கொண்டு வந்துடும். என்ன அருவருப்பு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சபைக்காக ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். நம்ம நிறைய ஃபுட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு அருவருப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சிலதை பார்த்து நம்ம அருவறுத்துட்டோன்னு வைங்களேன், அது போதும். தேவன் பரிசுத்தப்படுத்தி சாப்பிட நமக்கு தந்ததை நம்ம அருவறுத்தோம் என்றால் ஹல்லேலூயா, அது என்னவா மாறிடும்னா நம்முடைய சரீரத்தில் அநேக நேரத்தில் வியாதியாய் மாறிடும். தேவன் பரிசுத்தப்படுத்தினது, காய்கறிகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி தந்திருக்கிறாரா? அதெல்லாம் தேவன் பரிசுத்தப்படுத்தி தந்தது சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். சிலர் வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ்ஜை பார்த்தா அவங்களுக்கு அப்படி ஒரு அருவருப்பு என்பதே ஒரு பேய் தான். அருவருப்புகள் ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளாக நமக்கு எதன் மேல் இருக்க வேண்டும் என்றால் பாவத்தின் மேலும் பிசாசின் மேலும் இருக்க வேண்டுமே தவிர வேறு எதன் மேலும் நமக்கு அருவருப்பு இருக்கக்கூடாது. அந்த அருவருப்பு வரும் பாருங்க, ஐயோ நான்வெஜ்ஜுன்னு பார்த்தாலே அப்படி ஒரு அருவருப்பு, வெஜ்ஜுன்னு பார்த்தாலே ஒரு அருவருப்பு. நான்வெஜ்ஜை சாப்பிட்றவங்களுக்கு சில நேரத்தில் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களை பார்த்தா பயங்கர ஒரு ஏளன பார்வை. இவைகள் எல்லாம் ஹல்லேலூயா அருவருப்பின் அடையாளங்கள், பெருமையின் மற்றொரு பாகம். இவைகள் எல்லாம் விட்டு நம்ம வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். சிலர் பார்த்தாச்சுன்னா காரம் ரொம்ப சாப்பிடுவாங்க, என்னோ பிராண்டி ஷாப்பு பக்கத்து வீட்டுக்காரங்களை போல அவங்களுடைய டேஸ்ட் இருக்கும், ஸ்வீட்டே தொட மாட்டாங்க.
அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்றவங்கள பார்த்து அப்படி இருக்கா, இவனெல்லாம் மனுஷனா இவன் அப்படி நமக்கு என்ன தோணும்? ஒரு அருவருப்பு. சில நம்ம பிடிக்காது விடுறோம். வேற அருவருப்பை குறித்து உங்களோடு பேசுகிறேன். சிலதை பார்த்து அருவருத்து மூக்க மூடிக்குவோம், இது வேணாம் என்று. அது பிசாசுடைய பயங்கர தந்த பிள்ளைகளே, அந்த அருவருப்பை விட்டு வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அருவருப்பை விட்டு வந்துட்டோனாலே பாதி திமிர்வாதம், பாதி வியாதிகள் நம்மை விட்டு விலகி போகும் என்று சபைக்கு கர்த்தர் புத்தி உபதேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களா? இல்லை வீட்டில் வச்சா டெய்லி காலையில் ஒரு பஞ்சாயத்து முடியுமா? எதுக்கு காலையில் இது வந்துச்சு, ஏன் இதைத்தான் சமைப்பீங்களா? அவங்களுக்கு அது சமைச்சு எனக்கு இது சமைப்பீங்களா? நிறைய நேரத்தில் பெற்றாரில் எப்படி ஆக வேண்டி இருக்கு, மல்டி குஷனாக தான் மாற வேண்டி இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிக்கும், மற்றவங்களுக்கு அதை பிடிக்கும். ஐயோ, இந்த அம்மாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் அவங்களுக்கு எல்லாம் குழம்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்போ சொல்லுவாங்க, இதுதான் கலப்பட சமையல் அப்படின்னு வேற ஒரு பேரை வச்சிருவாங்க. இன்னைக்கு கேட்கிறவர்களே, ஹல்லேலூயா, நம்ம ஆலயத்தில் வருகிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். எது அன்றைக்கு அவைலபிளாக இருக்குதோ அதை ஸ்தோத்திரத்தோடு அருவருப்பு இல்லாமல். சிலது நமக்கு சரி, நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, அது வேற, அதை நான் சொல்ல வரல. ஆனால் அருவருப்பை குறித்து பேசுகிறேன். பிள்ளைகளே, எதையும் அருவருக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள். அப்படியானால் இயேசு அந்த சிந்தனைகள் எல்லாம் ஏறி கடிஞ்சுக்கிட்டாராம். கவனிங்கள். யாராவது ஒருத்தங்க அப்படி சிந்தனையோடு இருந்தாச்சுன்னா நம்ம இப்படி யோசிக்கிறான் என்றால், ஒருவேளை அவர்களுக்கு நேரடியாக அவர்களை கடிஞ்சுக்கிட முடியாட்டியும் தேவ சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது அவர்களை கடிந்து ஜெபிக்க வேண்டும். காரணம், அது அவர்கள் அல்ல, அவர்களுடைய சிந்தனைகளை பிடித்து கொண்ட பொல்லாங்கன் வேற்று சிந்தனை அவர்களுக்குள்ள வச்சுட்டான்னா நமக்கு அற்புதம் நடக்காது. ஆகவே நாம் அதை கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். இயேசு அதைத்தான் மாதிரியாக வைத்தார். நீங்கள் ஏன் இந்த வீண் சிந்தனையாக இருக்கிறீர்கள்? பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? எது சுலபம்? பாவத்தை மன்னிப்பதோ திமிர்வாதக்காரரை எழுப்புவது? பாவத்தை மன்னிப்பது கடினமப்பா, நான் தான் ஆண்டவர் என்று பாவத்தை மன்னித்து இந்த திமிர்வாதக்காரனை எழுப்பி விட்டாராம். இந்த மாலை நேரத்தில் பிள்ளைகளே, வீண் சிந்தனையோடு ஒருவேளை ஹல்லேலூயா நம் உடமாய் படுத்து கிடப்போம் என்றால் சிந்தனைகளை கர்த்தர் சுத்தமாக்குவாராக. மற்றொரு சிந்தனைகளால் ஒருவேளை நீங்கள் கெட்டு போயிருப்பீர்கள் என்றால் தேவன் அவைகளெல்லாம் உங்களை விட்டு எடுத்து போட்டு இன்றைக்கு அற்புதத்தை செய்வாராக. தேவன் நம்மை எழுந்திருக்க பண்ணுவாராக. தேவன் நம்மை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. 2, நாம் சேவிக்கிற தேவனிடத்தில் நமக்கு மற்றொரு சிந்தனை இருக்க வேண்டும். என்ன சிந்தனை இருக்க வேண்டும்னா, எல்லா நாளும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்த தந்த நாள். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆடியும் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவடியும் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாளே. ஆமென். யோபு தெரியாமல் சபிச்சிட்டார், நான் பிறந்த நாள் இருண்டு போகட்டும். யாரோ சொன்னாங்க, அதனால தான் பிப்ரவரியில் 30 வராமலே போச்சு, 29ஓடு முடிஞ்சு போச்சுன்னு. அதில் வேற ஒரு கால்குலேஷன். கவனியுங்கள். தேவன் தந்த எல்லா நாளும் நல்ல நாள். அதற்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும். திங்கட்கிழமை காலையில இருந்து எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். செவ்வாய்க்கிழமை காலையில இருந்து நமக்கு ஒரு அற்புதம் இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு தந்தீரே, இந்த நாள் நீர் எனக்கு ஏதோ செய்ய போகிறீர் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஒரு சின்ன அற்புதமானாலும் பெரிய அற்புதமானாலும். ஜீவன் நீரோடை பாயுதுன்னா தினந்தோறும் அதில் கனி இருக்குமா? ஆண்டவரே, தினந்தோறும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணும்ப்பா, ஒரு ஆச்சரியத்தை பார்க்கணும். ஆண்டவரே, அதுதானே வேத நீதி என்று நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நாம் என்ன செய்வோம்னா, காலையில் ஐயோ இந்த நாள் எதுக்கு தான் வந்துச்சோ தெரியலை, யாராச்சும் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டாங்கன்னா ஐயோ எதுக்குத்தான் இவன் வந்து தொலைச்சானோ தெரியலை என்று ஒவ்வொரு நாளை குறித்து நாம் பயப்படுகிறோம். அது வீண் சிந்தை. ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறவர் தேவன். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ரொம்ப பக்தி முத்தி போய் என்ன நினைச்சாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வு நாள் என்று வந்து விட்டாலே அது ஒன்றும் செய்யாத, வேலை வெட்டி இல்லாத, ஒரு அற்புதம் நடக்காத போரிங்கான டே என்பது தான் அவர்களுடைய ஒன்று. சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நடக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே உட்கார்ந்து அதை ஒரு போரிங் டேயாக மாற்றிட்டாங்க. அதை ஆண்டவர் திருத்தி கொடுத்தார். கவனிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 6:8. அவர்களுடைய சிந்தனைகளை அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். என்ன சிந்தனை? அதுக்கு முந்தின வசனம் இருக்கும் பாருங்க. ஓய்வு நாளிலே அப்பொழுது வேத பாரகரும், வாசிங்க 7வது வசனம் சிஸ்டர். அப்பொழுது வேத பாரகரும் பிடிக்கும்படி
ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமா இருந்தார். அவர் எங்க தான் நிற்கிறார் என்றால் தேவாலயத்தில் வந்து நிற்கிறார். தேவாலயத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு போதிப்பதற்காக நிற்கிறார். அப்ப யாருமே அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கல. அத்தனை பேரும் தேவாலயத்தில் எதுக்கு இருந்தார்னா, இந்த மனுஷன் ஏதாவது குற்றம் கிடைக்காதா, இன்னைக்கு ஏதாவது செஞ்சிடட்டும், பார்த்துருவோம், பேசிடலாம் என்று எல்லாருடைய எண்ணமும் குற்றம் பிடிக்கிற எண்ணமா இருக்கிறது. இது வெளியில இல்லை, ஆலயத்திற்குள் இருக்கிறது. இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து என்ன செஞ்சாரா, சூம்பனை கையுடையவனே எழுந்து நில்லடா அப்படின்னார். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த காலகட்டத்திலே ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய நாள். அந்த நாளே தேவ செயலை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அந்த நாளே அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும். அந்த நாட்களில் கர்த்தருடைய நன்மையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அந்த நாளில் மட்டும் இல்லை, ஓய்வு நாளில் மட்டும் கிரியை செய்கிற தேவன் அல்ல, நாம் சேவிக்கிற தேவன் எல்லா நாளிலும் நமக்கு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவனுடைய சிந்தனைகள் கொஞ்சம் மாறணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் எதிர்பார்ப்பையும் கொண்டு வர வேண்டும். ஒரு நாள் காலையில் எழும்பினவனே கேட்க, ஆண்டவரே நான் உங்களுக்காக என்ன செய்யணும்ப்பா, இந்த நாள் நீர் எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆண்டவரத்தில் கேட்டால் எல்லாவற்றையும் சொல்லுவாரா தெரியாது. ஆனால் நான் போகிற பாதையில் இது வரும்பா என்று நமக்கு சொல்லி தருவார். இந்தந்த காரியங்கள் வரும், இந்தந்த நபர்களுடைய சந்திப்பார்கள். அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நம்ம கரெக்டாக கர்த்தருடைய பாதையில் தான் போயிட்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையா, இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கும் நீர் எனக்கு அற்புதத்தை செய்வீர், இந்த நாளை நீர் எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சில நாள் வரக்கூடாது என்று ஜெபிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒன்று நாம் வரக்கூடாது என்று ஜெபித்து அதுதான் வரும். எதற்கு பயப்படுகிறோமோ, நம்ம ஒரு இடத்துல இப்படி வாசித்தன், எபிரேயர் 1-2 அதிகாரத்தில் வரும். இயேசு எதற்காக மரித்தார் என்றால், வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குட்பட்டவர்களை மீட்கும்படி அவர் இப்படி நமக்காக மரித்தார் என்று பைபிளில் ஒரு இடத்துல இருக்கும். கவனியுங்கள். நான் இன்னைக்கு உட்கார்ந்து அந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்தேன். மரண பயத்தினால். அந்த வசனம் எங்க இருக்குது? எபிரேயர் 2 அதிகாரமா 3 அதிகாரமா? வாசிங்க. 2:15. எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானவர். ஆழத்தின் அதிபதி மரண தூதன். அவன் எதை வைத்துத்தான் மக்களை பயப்படுத்துவான் என்றால் மரண பயம். மரண பயம் என்றால் சில பயத்தை பற்றி சொல்லுவோம் தெரியுமா? அப்பா மரண பயம் மாதிரி இருந்துச்சு. பயத்திலே அதிகப்படியான பயம், அதை விட மேலான ஒரு பயம் இல்லை. இந்த பயத்தை வைத்து விட்டு என்ன செய்வான்னா, அடிமைத்தனத்துக்குள் நம்மை கொண்டு போயிடுவான். மரண பயம். இந்த வசனத்தை நம்ம அழகாக புரிஞ்சுக்கிட்டா தெரியும். ஒவ்வொரு நாளும் மரண பயத்தை நமக்கு தந்து ஏதோ ஒரு காரியத்தை நம்ம அடிமைப்படுத்தி விடும். சிலரை கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? அடிமைத்தனத்தை ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா என்னை தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிலரை விட்டு எதை வேணாலும் பிரிக்கலாம், இந்த விக்ஸ் பாட்டில் பிரிக்கவே முடியும். அப்படியே இருந்துட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் இப்போ தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே இடத்துல பயந்துட்டாங்க. என்ன பயந்துட்டாங்கன்னா, இதை சாப்பிட்டா எனக்கு வரும், தலைவலி வரும் அப்படின்னு அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பயம் அவர்களை பிடிச்சதுனால அடிமைத்தனம் அவர்களை பிடித்தது. மருந்து நல்லது, மருந்து நமக்கு தேவை. ஆனால் மருந்துக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, அடிமைகளாகிடக்கூடாது. அது இல்லாமல் வாழ மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு நாள் இருந்துடக்கூடாது. பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சிலருக்கு என்ன அப்படின்னா, வராத வியாதிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஒருவேளை வந்து விட்டால் பயம் அவர்களை பிடித்து விடும். அந்த பயம் பிடிச்சிச்சுன்னா கடைசியில் எது பயந்தோம் அப்படியே வந்துடும். பயம் நம்மை அடிமைத்தனத்திற்குள் கொண்டு போய் விடுகிறது. பிள்ளைகளை, சிலதெல்லாம் சட்டப்பூர்வமாக நம்ம வேற வழி இல்லை, கவர்மெண்ட் சொல்றனால செய்கிறோம், அது வேற. நம் ஞானமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பயந்து போய் இப்படி வந்துடுமோ அப்படி வந்துடுமோ. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமே அவன் பயத்தை நமக்குள் புகுத்தி விடுவான். காலையில் வந்துட்டோமா, ஐயோ மத்தியானம் என்ன ஆக போகுதோ, சாயந்தரம் என்ன ஆக போகுதோ. சில நேரத்துலலாம் இது என்ன நினைப்போம், நம்ம குழந்தைகளை வச்சுருக்கோம். குழந்தைகளை வைத்திருக்கிறவங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு நாமே சொல்லிக்குவோம், ஆஹா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு பிள்ளைக்குன்னு என்ன வந்துடும், சளி வந்துடும். முடிஞ்சிடுச்சு, அன்னைக்கு சளி வரும். அட்டா போடா, ஐஸ்கிரீம்னா என்ன, ஐஸ்கிரீம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய சுகத்தை நீங்கள் பார்க்க முடியும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பிசாசு முதல்ல நமக்குள்ள பயத்தை திணிச்சிடுவோம்.
இது பண்ணிட்டே எப்படி வந்துடும், அதை பண்ணிட்டு எப்படி வந்துடும். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம தண்ணியை மாற்றி குடிச்சிருப்போம், அன்றைக்கு அதை பிரச்சனை. இப்போ அதை அப்படியே மைண்டில் எழுதிடும், இதை குடித்தால் இப்படித்தான் அப்படின்னு ஒரு பயத்தை நமக்குள் புதைத்து விடுவான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் என்ன செஞ்சால் தகப்பனே, ஹல்லேலூயா, நீர் பார்த்து கொள்ளுவீர் என்று கர்த்தரை துதிக்க வேண்டும். அடிமைத்தனத்தின் ஆவிகள் நம்மை விட்டு விலகி போவதாக. மரண பயத்தை நமக்கு தந்து, முதல்ல பயத்தை விதைப்பான், வியாதியை தன் மரண பயத்தை அப்புறம் அடிமைப்படுத்தி வச்சுக்கோ. எது வரைக்கும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்வான்றால் நம் சாகிறது வரைக்கும் அந்த அடிமைத்தனத்தின் கயிறு அவன்கிட்ட இருக்கும். நான் எப்படி ஜெயிக்கலாம் என்றால், ஹல்லேலூயா, தேவன் நம்மிடத்தின் அதிகாரத்தை பறித்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆண்டவரிடத்தில் பயப்படுத்த போடா, நீ என்ன பயப்படுத்து என்று அவனிடத்திலிருந்து சாவியை பறித்து கொண்டார். அப்படியானால் அவனுக்கு நீ அந்த அதிகாரமே இல்லை. இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த பயம் வந்துச்சுன்னா இயேசு பயத்தை துரத்தி போட்டிருக்க, அவர் ஜெயித்திருக்கிறார், நானும் ஜெயிப்பேன் என்று அவர் மேல் நம் விசுவாசத்தை போட்டு இன்றைக்கு கர்த்தனுக்கு நன்மை செய்வார் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பயந்து பழகிட்டீங்கன்னா வைங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி ஏதாவது பயந்த சொப்பனத்தை தந்துடுவோம். சொப்பனத்தை தந்த உடனே நாம் ஆண்டவர் பேசிவிட்டார் அப்படின்னு பயந்து போய்விடும். ஆண்டவர் பேசின வசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். ஆண்டவர் பேசுகிறார் என்றால், ஹல்லேலூயா, அது நமக்கு தெரியும், இந்த ஆண்டவர் பேசுகிறார் என்று நமக்கு தெரியும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஏதாவது சொப்பனத்தை, ஏதாவது வார்த்தைகளை தந்து நம்மை தடுத்துக்கிட்டே இருப்பான். கவனியுங்கள், சிலதை பார்த்தா இந்த நமக்கு சொல்லிதான், பள்ளி பாய்ச்சா சவுண்டு விட்டுச்சுன்னா அன்னைக்கு முடிஞ்சிச்சு. அது பாவம், அதுக்கு சவுண்டை போட்டு நாம் நடக்கிறது தேவனை தாண்டி. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சின்ன சத்தத்துக்கே நம்ம பயப்படுவோம்னா மற்ற சத்தங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் பயப்படும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நன்மை உண்டாகும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடே நாம் காத்திருக்க வேண்டும். எல்லாருடைய எதிர்பார்ப்பு, இந்த ஓய்வுனால ஒன்றும் நடக்காதியா, ஆண்டவர் எப்பா இந்த நாள் நீ எதிர்பார்த்திருக்கணும். உன் சிந்தனை வீணான சிந்தனை. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிற நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? வீண் சிந்தனைகளை வெறுத்து, ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே கவனமாயிருக்க, பிரியமாயிருக்க எனக்கு கிருபை தரும். அப்படியான 2 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆண்டவர் எந்த வீண் சிந்தனைகளை அருவருத்தார் என்றால், ஹல்லேலூயா, பாவங்களை அவர் மன்னித்து நம்மை சுகமாக்க முடியும் என்கிற அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளாமல் வேறு சிந்தனையாக இருந்தால் கர்த்தர் அதை அருவருக்கிறார். 2, எல்லா நாளும் கர்த்தர் நன்மை செய்வார் என்று கர்த்தரை எதிர்பார்த்து, இந்த நாளிலும் ஒரு அற்புதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய அந்த ஐக்கியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 3, லூக்கா 11வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 11:17. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். கவனிங்கள், ஆண்டவர் பிசாசுகளை துரத்தினார். பிசாசுகளை துரத்தின உடனே எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, பிசாசுனாலே பிசாசுகளை துரத்துகிறார். அது வரைக்கும் பிசாசுகள் தேவன் யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல, இவர் தான் பிசாசை துரத்துறார். பெயல்செபூல் என்கிறதான் பிசாசுகள் தலைவன் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த பெயல்செபூலை கொண்டு தான் இவர் துரத்துகிறார் என்று எல்லாருடைய சிந்தனைகளை அறிந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? பேசாம போயிருந்திருப்போம். நீ என்ன யோசித்து அது உன் பிரச்சனை என்று நாம் போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை காட்டி தரும்படியாக அவங்கள பார்த்து கேட்குறீங்க, இப்படி யோசிக்கிறது என்ன யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்க? நான் பெயல்செபூலை வைத்து துரத்துறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அவங்களுடைய பிள்ளைகள் அதை யாரை வைத்து துரத்துகிறார்கள் என்று சொல்லி அப்படியே விட்டுருந்துருக்கலாம். 2 எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. என்ன எக்ஸாம்பிள்னா, திரும்ப அந்த வசனத்தை கவனிப்போம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். அப்படின்னா சாத்தான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? பிரிஞ்சிருக்கவே மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாத்தான் ஒரு நாளும். நான் நிறைய கவனிச்சிருக்கேன், இந்த பிசாசுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள்னா அவங்களெல்லாம் பார்த்தாச்சுன்னா அதற்குள்ள பயங்கர அசோசியேஷன் இருக்கும். ஐயோ என்ன ஒரு ஐக்கியம், அந்த ஆவி அழகாக ஒன்று சேர்ந்துடும். அவங்கள பிரிக்கவே முடியாது. நகமும் சதையும் போல இருப்பார்கள். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பெயல்செபூல்னால, பிசாசுனால ஒருத்தன் துரத்துறான்னா அவங்களுக்குள்ளால பயங்கர ஐக்கியம் இருக்கும். பிசாசு பிரிஞ்சே இருக்க மாட்டான். அப்படி விட்டுட்டு இருக்கணும். விட்டுக்கிட்டு எங்க சொல்றாருன்னா, வீட்டில் நம்ம பிரிந்திருப்போம் என்றால் அந்த வீடு என்ன செய்யுமா? நிலைத்திருக்க மாட்டாதே. கவனியுங்கள்,
பிசாசுக்கு ஒரு ரகசியம் தெரியும். என்ன ரகசியம்னா, ஐக்கியம்தான் நம்மை ஆளுகை செய்ய வைக்கும் என்பதை அறிந்து அவன் எந்த காரியத்திலும் அட்ஜஸ்ட் பண்ண, பிசாச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண தெரிந்தவன் வேறு யாருமே இல்லை. பிசாச மாதிரி ஓப்பன் மைண்டட் மனுஷன் வேறு. நீங்க எதை வேணாலும் செய்யுங்க, அவன் அக்செப்ட் பண்ணிக்க. பயங்கர ஓப்பன் மைண்டட். ஏன்? அவனுக்கு ஒரே ஒரு, எதையோ செஞ்சு தொலை, ஆனால் என்னோட ஐக்கியப்படு. நீ எதை வேணாலும் கேள்வி, நான் உனக்கு தரேன், ஆனால் என்னோட ஐக்கியப்பட்டுரு. இதுதான் பிசாசுடைய ராஜ்யம். அதை ஆண்டவர் வீட்டுக்கு கொண்டு வர்றாரு பாருங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து சொல்றாரு, வீட்டிலே நீங்கள் பிரிந்திருந்தால் உங்கள் வீடு நிலைத்திருக்க முடியாது. அப்படியான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆண்டவர் எவ்வளவு பிசாசை குறித்து சொல்லிட்டு வீட்டுக்குள்ளால வர்றாரு பாருங்க. நம்முடைய வீட்டை குறித்ததான காரியத்திலே ஒரே சிந்தனை இல்லைன்னா நம்முடைய வீடு கட்டப்படவே முடியாது, வீடு நிலைத்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் வேற பேய் பிசாசெல்லாம் வர வேண்டாம். உங்க சிந்தனை தான் உங்களை கெடுத்து போடும். வீட்டில் ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா 2 பேர் ஒருமனப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஒருமனப்படலைன்னா அந்த காரியம் நடக்கவே நடக்காது. ஒருமனப்படலைன்னா எந்த ஆவி பெரிய ஆவின்னு ஒருமனப்படாமல் பிரிஞ்சிருப்பீங்கன்னு வைங்களேன். பிரிஞ்சிருக்கும் போது அதில் யார் அதிகாரம் உள்ளவர் அவங்க வார்த்தை தான் செயல்பட ஆரம்பித்து விடும். வீட்டுக்குள் ஒரு மனம் உண்டாக வேண்டும். வீண் சிந்தனை என்றால் என்ன? வீட்டுக்குள்ளால தேவன் அருவருக்கிறது வேறு வேறு சிந்தனை உள்ளவர்களா இருப்பது. அப்படியானால் ஹல்லேலூயா, தேவன் அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. நான் தேவனுடைய விரலின் நுனியினாலே பிசாசுகளை துரத்துகிறதுனால் என்ன உங்களிடத்தில் வந்திருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்படியானால் கவனிங்கள், உங்களுடைய பிள்ளைகள் யாரால் துரத்துகிறார்கள் என்று கேட்டுவிட்டு சொல்றாரு, உங்க பிள்ளைகள் யாராலேயோ துரத்திட்டு போட்டோம், ஆனால் நான் தேவனுடைய விரலின் நுனியில் துரத்துகிறதுனால். கவனிங்கள், பிசாசுகளை இன்றைக்கு எல்லாம் நிறைய பேர் துரத்துறாங்க. நல்லவங்க யாருன்னு துரத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஊழியங்கள் சபைகளை பெருகட்டும், தேசத்திலே பெருகட்டும். பிசாசுகளை துரத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு மாய்மாலமாய் பொல்லாதவர்கள் பிசாசை துரத்த மாட்டாங்க. பிசாசை வச்சு என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், நீ போறது மாதிரி நடிச்சுக்கணும், நானும் ஆனால் போக மாட்டேன். உண்மையாய் தேவன் பிசாசை துரத்தி இருப்பார் என்றால் அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு வருவார்கள். தேவ ராஜ்யம் என்றால் என்ன? இந்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். சந்தோஷமா இருக்கு கேட்கிறவர்களே. ஹல்லேலூயா. வீண் சிந்தனை விட்டு தேவன் நம்மை தொட்டு இருக்கிறார். அதை நான் நம்ப வேண்டும். ஆண்டவர் நம்முடைய விரல்னால் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கை நன்மை செய்திருக்கு. ஆனால் வீட்டில் பிரியாம ஐக்கியமா இருப்போம் என்றால் தேவராஜ்யம் அதுக்குள்ளால வரும். தேவராஜ்யம் வந்தால் நீதி இருக்கும். 2வது என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். 3 பரிசுத்தாவினால் உண்டாகும். நிறைய சந்தோஷங்கள் இருக்கிறது. நிறைய நல்ல வாய் விட்டு சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். சில தமாஷெல்லாம் கேட்டாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அந்த சந்தோஷத்தை பைபிள் சொல்லலை. பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். பிள்ளைகளே, வீண் சிந்தனைகளை வெறுத்து ஹல்லேலூயா நாம் தேவனுடைய சபையிலே ஐக்கியப்பட்டிருப்போம் என்றால் நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கணும்னா, இன்றைக்கு கர்த்தனை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் என்மேல் வந்திருக்கிறது. எனக்குள் நீதியை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்குள் அந்த சமாதானத்தை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்குள் ஹல்லேலூயா பரிசுத்தாவினால் உண்டாகிறதான அந்த சந்தோஷத்தை நான் எனக்குள் வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மற்றவர்கள் அதை யோசிக்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கு நீதி வேண்டாம், மற்றவர்களுக்கு சமாதானம் வேண்டாம். அநேகர் தேவனை விட்டு தூரமாய் போனால் அவர்கள் இழக்க கொடுக்கிறது ஒன்னே ஒன்று தான் இழக்க கொடுப்பாங்க. சமாதானத்தை மட்டும் இழப்பாங்க. மித்த எல்லாம் அவர்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். சமாதானத்தை மட்டும்தான் இழப்பார்கள். ஹல்லேலூயா. வெளியில பார்த்தா அது தெரியவே தெரியாது. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், அவர்களோடு பழகினா நம்ம சமாதானம் போயிடும். பரிசுத்தவான்களோடு பழகினா அவர்களுக்குள் இருக்கிற சமாதானம் நமக்குள் கிரியை செய்யும். கெட்டவர்களோடு பிறகு எல்லாம் அவர்களுக்கு நிறைவாக இருக்கும். அவர்களுக்குள் சமாதானம் அற்று போனதுனால நமக்கு ஒரு பயங்கர கலக்கம் பிடிக்கும். நம்ம அவ்வளோதான், முடிந்துட்டு கண்டே பிடிக்க மாட்டோம். முடிவில் தான் ஏதாவது ஊழியக்காரங்களை யாரோ நமக்கு சொல்லி தந்தா தான் தெரியும், இது நம்ம பிரச்சனை இல்லை, எங்கிருந்தோ நமக்குள் வந்தது. ஹல்லேலூயா. ஏன்? சமாதானத்தை அவனால் தர முடியாது. அதை தருகிறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் தான் நமக்கு சொல்லி போனார். ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹலோ, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஏற்கனவே இது உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். சமாதானத்தை அவர் தந்துட்டு போகலை, வச்சுட்டு போயிருக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் வீட்டிலேருந்து வந்திருப்பீங்க. வீட்டிலேருந்து வரும்போது எல்லாரும் சாவியை கையோட கொண்டு வந்திருப்பீங்களான்னா கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்கள் வீட்டில் சாவி எங்கே இருக்கும், எங்கே இடத்துல இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியாது. சாதாரண ஒரு இடத்துல தான் எல்லாருக்கும். ஆனால் யாருக்கு தெரியும்னா,
உங்களோடு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும் இந்த சாவி வச்சுருங்க, எடுத்துக்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறேன். அதை எடுக்க வேண்டும் என்றால் வழி என்ன? அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருந்தா போதும். சமாதானம் என்பது நமக்கு எப்போதும் இருக்கும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. வீண் சிந்தனையால் குழம்பி இருக்கிறீங்களோ, முதல்ல செய்ய வேண்டியது, ஆண்டவரே வீண் சிந்தனைகளை அருவருக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஆமென். நம் வீண் சிந்தனையவே அருவருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியம் வாழ்க்கையில் வந்திருக்கு, இதுக்கு பின்னால் ஏதாவது பாவம் இருந்தால் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, அதை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே என்று கேட்கக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். அதை அருவருக்க அப்படியெல்லாம் இருக்காது என்று யோசிக்கிற சிந்தனை கர்த்தர் விரும்பலை. ரெண்டு என்ன? ஹல்லேலூயா. எல்லா நாட்களும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லா நாட்களுக்கும் தேவனுக்கு என்னை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசின் திட்டம் வாழ்க்கையில் நடக்க முடியாது என்று எல்லா நாளுக்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். 3 பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ விரல் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறனால தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுவோம். ஆமென். தேவ ராஜ்யத்தை விட்டுக்கிட்டு எந்த காரியத்திலும் சமாதானம் பண்ணுறதுக்கு என்னால் ஏதாவது, இந்த காரியத்தில் சமாதானம் வர்றதுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமா? அதற்கு நாம் சிலதெல்லாம் விட்டு கொடுக்கணும். நிறைய காரியத்தில் சரி பரவாயில்ல, அட்ஜஸ்டபிள், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நான் விட்டு தரேன் என்று வந்து விட்டோம் என்றால் தேவனுடைய ராஜ்யம். ஆனால் எதிர்த்து நிற்போம் என்றால் தேவன் அங்கே செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. சமாதானத்தை ஆமென் நாம் தேடி பெற்றுக்கொள்ளுவோம். வீண் சிந்தனைகளை வெறுப்போம். தேவனுக்குரியதை நாம் பிரியப்படுவோம். எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய ஜெபத்தின் நடுவில் கர்த்தர் உலாவுனதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீடுகள் நம்மை ஆராதித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவியாக இருந்த எல்லாரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை வரும் பொழுது இன்னும் அதிக பலத்தோடு, இன்னும் அதிக வல்லமையோடு, இன்னும் அதிகமான தேவ செயலை பார்க்க கர்த்தர் ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்கும்படி இன்னைக்கு தான் கேட்டோம். ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். நாளைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறதற்காய் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வீண் சிந்தனைகளை நாங்கள் வெறுத்து உம்முடைய வார்த்தையில் நாங்கள் பிரியப்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களில் உம்முடைய வாசனை வீசுவதாக. அந்நிய வாசனைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வாசனையினால் ஆண்டவரை காணப்படாமல் போகட்டும். சமாதானத்தை வைத்து போயிருக்கிறீங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரை சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவரே கர்த்தர்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறேன். எல்லார் மேலும் கிருபை தங்கட்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. வீடுகள் தாராளத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.